உத்தரவாடுகிற ஏப்பா கோச்சிக்கிற என்ன என்ன பாட்டு பாடுற? ஒருத்திக்கு 2 காலு ஒருத்திக்கு 4 காலு. அது எனக்கு தப்பா தெரியுது. என்ன தப்பு? ஏன்னா ஒருத்திக்கு 2 காலுங்கிற, ஒருத்திக்கு 4 காலுங்கிற, ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்லைங்கிற. இதுக்கு என்ன விளக்கம்? நான் கரெக்டா தானே பாடுறேன். இல்ல தப்பா தெரியுது. ஏ பைத்தியக்காரா, ஒருத்திக்கு 2 காலுன்னா கோழிக்கு எத்தனை கால்? கோழிக்கு 2 காலு. அதான் ஒருத்திக்கு 2 கால். 4 காலு. ஒருத்திக்கு 4 காலுன்னா ஆட்டுக்கு எத்தனை கால்? ஆட்டுக்கு 4 காலு. அதான் ஒருத்திக்கு 4 காலு. சுத்தமா காலே இல்லைங்கிற. ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்ல. உட்கார. ஒருத்தி சுத்தமா காலே இல்லைன்னா பாம்பு வேகமா ஊர்ந்துகிட்டு போகுது. ஆமாண்ணா. பாம்பு காலிலே ஓடுது. பாம்பு கால் இல்ல. பாம்பு கால் இருக்குதா? இல்லண்ணா. அதான் ஒருத்தி சுத்தமா காலே இல்ல. சரி, கால்ல தான் போயிட்டு போகுது. ஒருத்திக்கு 2 முளை, ஒருத்திக்கு 4 முளை, ஒருத்திக்கு சுத்தமா முளையே இல்லைங்கிற. இதுக்கு என்ன விளக்கம்? ஏ பைத்தியக்காரா, ஆடு குட்டி போடுது இல்ல? ஆமா. தான் குட்டிக்கு அந்த ஆடு பால் கொடுக்கும். ஆமா. ஆட்டுக்கு எத்தனை காம்பு இருக்குது? 2 காம்பு இருக்கு. அதான் ஒருத்திக்கு 2. 4ன்னா பசுமாடு கண்ணு போடுது இல்ல? ஆமா. பசுமாட்டுக்கு எத்தனை காம்பு இருக்குது? 4 காம்பு இருக்கு. கண்ணு குட்டிக்கு பால் கொடுக்கும். ஆமாண்ணா. அது எத்தனை காம்பு இருக்கு? 4. அதான் ஒருத்திக்கு 4 முளை. சுத்தமா இல்லைங்கிற. சுத்தமா இல்லன்னா நல்லா கேட்டுக்க. கோழி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குது இல்ல? அது குஞ்சுகளுக்கு எதிராக பால் கொடுக்குது. இல்லண்ணா, குடுக்கலண்ணா. கோழிக்கு அது இருக்குதா? இல்லண்ணா. அதான் ஒருத்தி சுத்தமா முளையில்ல. சரி, அதுலதான் போயிட்டு போகுது. ஒருத்திக்கு சின்ன ஓட்டை, ஒருத்திக்கு பெரிய ஓட்டை, ஒருத்திக்கு சுத்தமா ஓட்டையே இல்லைங்கிற. ஓட்டையில மாட்டிக்கிட்டு பாத்தியா? அதாவது சீலை தைக்கிற ஊசி இருக்குல்ல? அது சீலை தைக்கிறனா ஊசியில நூல் கோர்த்தா தைக்க முடியும். ஊசியில ஓட்டுறதான் நூல் கோர்க்க முடியும். ஊசியில எவ்வளவு ஓட்டுற எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. அதான் ஒருத்திக்கு சின்ன ஓட்டை. பெரிய ஓட்டை. ஒருத்திக்கு பெரிய ஓட்டுனா சாக்கு தைக்கிறப்ப கோன் ஊசி, அதுவும் ஊசி தான். அந்த ஊசியில ஓட்டை பெருசா இருக்கு. அதான் ஒருத்திக்கு பெரிய ஓட்டை. சுத்தமா இல்லைங்கிற. ஒரு சுத்தமா ஓட்டை இல்லைன்னா இந்த ஒயர் கனெக்ஷன் குண்டு ஊசி. ஆமா, அதுவும் ஊசி தான். ஆமா. அந்த ஊசியில ஓட்டை இருக்குதா? இல்லண்ணா. அதான் ஒருத்திக்கு சுத்தமா ஓட்டையே இல்ல. கை குண்ணா பவுத்துக்கு என்ன தீங்க? பண்ணிப்பி பவுத்துக்கு என்ன தீங்க? பண்ணு டீடா. பண்ணு டீயா? சரி சரிண்ணா. ஜாக்கெட் வர சொல்லலாம். ஜாக்கெட் 450 ரூபா இருக்கு. ஜாக்கெட் போட்டு ஒரு பொண்ணு வந்தது. பொண்ணா? அந்த பொண்ணுதான் என் புள்ள. ஆனா வரும்போது அந்த பிள்ளை ஜட்டி போட்டுட்டு வர சொல்லு. ஏன் என்ன? வேற ஜட்டி மாத்திட்டு வர சொல்லு. ஏன் போடுற ஜட்டி கிழிஞ்சிருக்குறா? ஜட்டி கிழிஞ்சிருக்கு. கரகரன்னு சுத்தும் போது பார்த்தேன். ஆனா அந்த புள்ள என் தங்கச்சி தான். ஆனா அந்த புள்ள ஜட்டி போடுறதில்ல. பார்த்தேன். பாத்தே இல்லடா? பாத்தியா இல்லையா? அந்த புள்ள ஜட்டியே போடுறது இல்லண்ணா. பாதி இருந்து 8 காய் கிழிச்சிருக்குதுடா. அது இருக்கிறதோ அப்படிதான் இருக்கு. ஓய், அது டிசைன், அது மாடல் 2025 இல்லண்ணா. அது ஜட்டி இல்லையா? அரு மாத்திரம். அதை ஏன்டா நீ பார்த்த? பாக்கலையா? ஆகலையா? வா வா வா.
சொந்தக்காரன் சுத்தி இல்லை அவங்கன்னு விட்டுட்டான். இந்த நிறைந்த கூட்டத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏங்க அண்ணா? ஏங்க அண்ணா? நான் இப்ப ஏகிட்டே இருக்கிறேன். என்னங்க என்னங்கவா? அண்ணா அண்ணாவா? அப்படி கூப்பிடாது. கூடதான் என்கிட்ட பேசாத, எனக்கு சேராது. கடவுளே, அப்படி பேசாத. ஒரு பெண்களை பார்த்தால் பாடுகிட்டு பாட மாட்டியா? ஓய் பாடல் அப்படியா? பாட்டு இல்ல. ஆமா. பழக்கில பேச்சு பேராக்கில தாவாரத்துல சிவரோரத்துல சிங்காரத்துல கலராலே வளர்ந்த பொண்ணு தண்ணி முள்ளும் போதில்ல தாவி வந்து அணைச்சிக்கிட்டா என்ன தோணும் மனசுல தலதலன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணி முள்ளும் போதில்ல தாவி வந்து அணைச்சிக்கிட்டா என்ன தோணும் மனசுல நாக்குல மூக்குல நட்டு பல்லாக்கில பேச்சு பேராக்கில தாவாரத்துல சிவரோரத்துல சிங்காரத்துல தலதலன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணி முள்ளும் போதில்ல தாவி வந்து அணைச்சிக்கிட்டா என்ன தோணும் மனசுல ராசாத்தியே புது ரோசாப்புவே உனையா தோரமா நானும் பார்த்தேனம்மா கடிராசாத்தியே புது ரோசாப்புவே உனையா தோரமா நானும் பார்த்தேனம்மா உன் கஞ்சாலையும் உந்தன் கருங்கூந்தலும் தோட்டம் துறவு மாடு மனை ஏது வேண்டாம் எனக்கு சொந்தம் கொள்ள நீ இருந்தால் சொர்க்கம் வேறு எதுக்கு தோட்டம் துறவு மாடு மனை ஏது வேண்டாம் எனக்கு சொந்தம் கொள்ள நீ இருந்தால் சொர்க்கம் வேறு எதுக்கு நக்கில முக்குல நத்து பல்லாக்கில பேச்சு பறாக்கில தாவாரத்துல சிவரோரத்துல சிங்கார அலன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணி முள்ளும் கோடில தாவி வந்து அணைச்சிக்கிட்டா என்ன தோணும் மனசுல நீ இல்லாமலே இது என் வாழ்விலே ஒரு திருநாளுமே காண முடியாதம்மா உன் திருமஞ்சலும் உன் திரு குங்குமம் அப்பன் நிறுத்தாலும் ஆசை உண்மையில் இருக்கு அதை நினைச்சி ஓடி வந்தேன் அவசரமும் எதுக்கு அப்பன் நிறுத்தாலும் ஆசை உண்மையில் இருக்கு அதை நினைச்சி ஓடி வந்தேன் அவசரமும் எதுக்கு நக்கில முகுல நத்து பல்லாக்கில பேச்சு பெறாக்கில தவாரத்துல சிவரோரத்துல சிங்காரம் தலதலன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணி முள்ளும் போதில்லை தாவி வந்து அணைச்சிக்கிட்டா கை மட்டும் போதல கை போதல அப்படியா? அப்படி இடிச்சுன்னு வச்சுக்க ஓகடி வியாபாரம் கோச்சிக்கிற நல்லா இருக்குற பேரு ஓகடி நல்லா இருக்குற பேரு ஓகடி ஓபிடியா ஏய் என்ன அப்படி கைய உள்ள விடுற அப்படியே பாட்டு வருவான் ஒரு டூயிட் விட்டு பாக்கமா அம்மம்மா ஓ அப்படி இருந்தாலும் சரி போயிட்டு போது விடு நாம பேசிக் கொண்டிருந்தால் நெடிய நேரமாமா இருந்தாலும் சீராக இருந்திருக்கும் தெய்வ சபை சரி இந்த சபை என்பதாக மாற்றுவதாக இங்க பெரியவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமதர்மை தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் என யாவற்ற பெருவளும் கடல் அலை போல் காட்சி தருகிறார்கள் உண்மை உண்மை ஏன் என்ன காரணம் உலகம் எல்லாம் வருவாளிக்கக்கூடிய அம்மன் பராசக்தி அனைத்து ஜாதிக்காரர்களும் எந்த ஒரு வேற்றுமையுமே இல்லாம பொதுப்படையாக வைத்து வணங்கக்கூடிய தெய்வம் மகா மாரியம்மன் இந்த ஆலயத்தை உற்பத்தி செய்து வருடந்தோறும் இந்த அம்பாளுக்கு குறை வைக்காமல் திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி இப்பேற்பட்ட இந்த ஆடி மாதத்துல இப்பேற்பட்ட ஒரு தெய்வ திருநாள் அதாவது வரலட்சுமி நோன்பு ஆமா புனித வெள்ளி இந்த தெய்வ திருநாளிலே நாடகத்தை அரங்கேற்றம் செய்த பேர் அன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் நம்முடைய நாடகத்தை காண வந்திருக்கூடிய ஊர் ரசிக பொதுமக்கள் அவருடைய குடும்பங்களும் நம்மளுக்கு சாப்பாடு எப்படி அருமையான சாப்பாடுமா போதும் என்பது அன்னதானம் போதாது என்பது சொர்ணதானம் அப்படி போதும் என்ற அன்னதானத்தையும் நம்மளுக்கு போதாது என்று சொல்லக்கூடிய சொர்ணதானத்தையும் கொடைவள்ளல் கருணாதிபதியை போல வாரி வழங்கி இப்பேற்பட்ட தீப ஒளி தெய்வீக சபையை நம்மளுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து இப்பேற்பட்ட மழை என்றும் பாராமல் நம்முடைய நாடகத்திற்கு ஆதரவு கொடுத்து அதாவது வந்திருக்கக்கூடிய ஊர் ரசிக பொதுமக்கள் அவருடைய குடும்பங்களும் அது மட்டும் இல்ல என்னுடைய ஆறுயிர் தோழியாக வழங்கக்கூடிய கவி அவர்கள் அது மட்டும் இல்லாம பேருங்க பன்னிகழகர் லட்சுமணன் அவர்கள் அவருடைய சொத்தில் இருந்தும் நமக்காக வாரி வழங்கி இருக்கிறார். ஒரு காலத்தில் கொடுத்த மறுகாஞ்சல் மலை போல வளர்ந்து எல்லாத்துடைய குடும்பமும் அம்பாளுடைய சந்நிதி எவ்வாறு ஒரு சிறப்பாக இருக்கின்றதோ அது போல அவரவர் செய்கின்ற தொழிலும் அவரவர் குழந்தைகள் படிக்கின்ற கல்வியும் மென்மேலும் உயர்ந்து இந்த அம்பாளுடைய கடைக்கண் பார்வை பெற்று குடும்பத்திற்கு வந்த கஷ்டமெல்லாம் நீங்கி சுகத்தோடு ஆள வேண்டும். ராமார்ப்பணம். நன்றி.
அம்மாடி அப்படி இருந்த போதிலும் இன்று வைத்திருக்கூடியது அதாவது புராணமா இதிகாசமா? புராணம் என்பது 18, இதிகாசம் என்பது ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். அப்படி சொல்லக்கூடிய இந்த இதிகாசத்தில் ஒன்றாகிய ராமாயணம் முதல் அத்தியாயம் என்ன? ராமாயணத்துல ஆரம்ப கட்டம். அதாவது கம்பர் எழுதியது 6 காண்டம், வால்மீகர் எழுதியது 7 காண்டம் ராமாயணம். ஆமா, இதுல அதாவது அயோத்தியா காண்டம் முதல் அத்தியாயத்துல ராமர் பிறப்பு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நாடகத்தில் நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன தெரியுமா உனக்கு? சொல்லு. அம்மா எப்படிமா இப்பொழுது நுழைஞ்சதா? நுழையிலையே. ஏண்டி இங்க நிக்கிற எப்படி நுழையும்? அம்மா அது மட்டும் இல்ல, தாய் மகாலட்சுமி ஆகிய யார் என்றா வசந்தா அம்மா அவருடைய சொத்துல இருந்து நமக்காக அதாவது 10 ரூபாய் வாரி வழங்கியிருக்கு. சரி, எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அவர் செய்கின்ற தொழிலும் அவர் பேர குழந்தைகள் பெற்ற குழந்தைகள் வாழையடி வாழையாக அவருடைய வம்சமானது வளர வேண்டும் என்று சொல்லி இந்த அம்பாளுடைய அடிச்சுவடைகளை பிரார்த்திக்கிறேன். சமர்ப்பணம். வணக்கம். அதாவது வருங்கால இந்தியா இளைஞர்கள் கையில். ஆமா, சொல்லக்கூடிய நம்முடைய செட்டிங் பாய்ஸ் யார்? லட்சுமிபுரத்தை சேர்ந்த செட்டிங் பாய்ஸ். ஆனா ஜிபேல அமௌண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா, கூகுள் பே. நம்முடைய செட்டிங் பாய்ஸ் நண்பர்கள் குழு 30 ரூபாய் நமக்காக அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம நம்முடைய வேலுச்சாமி அண்ணன் அவர்களும் அதாவது மழலை செல்வமாகப்பட்ட தனுஷ்கா அவர்களும் நம்மளுக்கு வாரி வழங்கி இருக்கின்றார். எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நோய் நொடி இல்லாம ஒரு மனிதனுக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் நோய் நொடி இல்லாத வாழ்வே ஒரு சிறந்த வாழ்வா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆமா, காத்து கருப்பு பேய் பிசாசு மந்திரம் தந்திரம் செய்வனை கோளாறு எதுவுமே அணுகாமல் இருந்து நம்மளுடைய அனுகிரகத்தோடு சுகமாக வாழ வேண்டும். வணக்கம். சரி அம்மா,
என்னுடைய பெயரோ அன்னம் போல் நடந்து என் பின்னே ஜடை குலுங்க 1000 மின்னலிலே நான் ஒரு ஜோதி மின்னலை போல என் பெயரோ சுமத்திரை. ஓ சுமத்திரை. அடியே கண்டார அடியே கண்டார உழுத வக்கால உழுத ஒரு ஆச்சரியம். அம்மா அப்படி என் பெயரோ சரி சுமத்திரையாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன், என் தந்தையார் யாரு, அவர் எந்த நாட்டிற்கு மன்னன், அம்மா உனக்கு தெரியுமா? சொன்னதானே தெரியும். நீ உன்னை பார்த்தா கூட ராஜா மாதிரி இருக்குது. ஆமா. நீ எந்த நாட்டுக்கு ராஜா? உன் பேர் என்ன? எங்க அம்மா பேரு செனவரி, எங்க அப்பா பேரு பிப்ரவரி, என் பேரு டெம்பரவரி. என்ன எல்லாம் பூரா வரி வரியா இருக்குது. வரி வரைக்கும் பிறந்தியா? நாங்க நோய் போட்டா வரி கொடுக்க மாட்டோம். நம்ம வச்சிருக்காங்க ஊர்ல பேர்லயே ஊரு 3 வரி இருக்குதுல்ல. ஜனவரி பிப்ரவரி டெம்பரவரி. பரவாயில்ல. எங்க அம்மா கீழ் ஜாதி, எங்க அப்பா மேல் ஜாதி, நான் ஆந்திர ஜாதி. கஷ்டம் போச்சு. என் பொண்டாட்டி பேரு பொந்தாய். ஏய் என்ன அப்படிமா பேர் வைப்பாங்க? பொண்ணு தாய்மா. அப்படி எனக்கு ஒரு பையன் ஒரு புள்ள. பையன் பேரு ஒத்த குஞ்சான். ஒரு 4-5 தான் இருக்குமே பையன் பேரு. சரி. புள்ள பேரு குஞ்சாய். என்ன ஒரே விசித்திரமான குடும்பமா இருக்கு. எல்லாம் வித்தியாசமா இருக்கட்டும்னுதான் கூப்பிட்டாங்க. கண்ணு பாப்பா ஓ என் குஞ்சி குஞ்சாயி அப்படின்னு கூப்பிடுவோம். அப்படியா? எப்படி சின்ன குஞ்சி? ஓ பாப்பா என் சின்ன குஞ்சி. பின்னாடிக்கிறவங்க எல்லாம் வேற என்ன சொல்றாங்க? அவங்களுக்கெல்லாம் காது கேட்கல. அம்மா அதே மாதிரி உங்க அப்பா அம்மா இருப்பாங்களே. என் தந்தையார் யாரு? சுமத்திரை. அவர் எந்த நாட்டிற்கு மன்னன் தெரியுமா? சொல்லு.